யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. சிவகங்கை நகரில் மக்களை காத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சுந்தரராஜ பெருமாளினுடைய புரட்டாசி மாத உற்சவ விழாவிற்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பக்த கோடிகள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்வினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் ரொம்ப அழகான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க, நாராயணா எனும் நாமம். சிவகங்கை நகரில் இருக்கக்கூடிய இந்த சுந்தரராஜ பெருமானுடைய ஒரு அற்புதமான சக்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பதில் வல்லவர். அதைத்தான் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தில் நாம் அனைவரும் சொல்கிறோமே, ஆனால் அதுதான் அதற்கு உகந்தது. எத்தனை பெரிய மலை கோவிந்தா, எல்லோரும் வணங்கும் மலை கோவிந்தா. எத்தனை பெரிய மலை கோவிந்தா, எல்லோரும் வணங்கும் மலை கோவிந்தா. அத்தனை மலைகளிலும் கோவிந்தா, உந்தன் அருள் மனம் வீசுதப்பா கோவிந்தா. அத்தனை மலைகளிலும் கோவிந்தா, உந்தன் அருள் மனம் வீசுதப்பா கோவிந்தா. கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா. கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா. பாவங்களை தீர்க்கும் மலை பரந்தாமன் வாழும் மலை, பாவங்களை தீர்க்கும் மலை பரந்தாமன் வாழும் மலை, பரந்தாமன் வாழும் மலை, பரந்தாமன் வாழும் மலை. பரந்தாமன் பேரை சொல்லி பசுமையாக ஜொலிக்கும் மலை, பரந்தாமன் பேரை சொல்லி பசுமையாக ஜொலிக்கும் மலை. கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா. செண்பகப்பு மணக்கும் மலை செம்பவளன் வாழும் மலை, செண்பகப்பு மணக்கும் மலை செம்பவளன் வாழும் மலை, செம்பவளன் வாழும் மலை. செந்தாமரை அழகன் சிலையாக எழுந்த மலை, செந்தாமரை அழகன் சிலையாக எழுந்த மலை. கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா. கோவிந்தா என்றழைத்தால் கூடவே பேசும் மலை, கோவிந்தா என்றழைத்தால் கூடவே பேசும் மலை, கூடவே பேசும் மலை, கூடவே பேசும் மலை. கும்பிட்ட தாசனுக்கு துணையாக நின்ற மலை, கும்பிட்ட தாசனுக்கு துணையாக நின்ற மலை. கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா. ஜெய ஜெய விட்டல 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 பாண்டுரங்கா. அந்த கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லும் போது நம்ம மனசுல இருந்து வரக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவகங்கை நகரில எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த சுந்தரராஜ பெருமானுடைய மிகப்பெரிய சக்தி என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பதில் வல்லவர். பொதுவாகவே இந்த பெருமாள் கோயிலை வழிபடக்கூடிய பக்தர்களில் 2 வகைகள் உண்டு. வடகலை என்று சொல்வார்கள், மற்றொன்று தென்கலை என்று சொல்வார்கள். வடகலை அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதற்கு தனியான சாஸ்திரங்கள் கடைபிடிக்கப்படும். தென்கலை என்று சொன்னால் அதற்கு ஒரு விதமான சாஸ்திரங்கள் கடைபிடிக்கப்படும். வடகலை என்று சொல்லும் போது ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ பெருமாள் தான் அதற்கு உதாரணம். அழகர் கோயில்ல பார்த்தோம்னா அவ்வளவு அழகா காட்சி அளிப்பார். அதே போல தென்கலை என்று சொன்னால் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சௌமிய நாராயணன் அப்படின்னு இருப்பார். அதாவது திருக்கோஷ்டியூர்ல எழுந்தருளி இருப்பார்.
ஆனா சிவகங்கையில இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கோவிலினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இரண்டு, அதாவது வடக்கலை தென்கலை இரண்டு அந்த தெய்வங்களுடைய அமைப்பும் ஒரே ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சிறப்பு. இப்படிப்பட்ட சிறப்பை நிறுவியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இந்த நகரை ஆட்சி செய்து கொண்டிருந்த சுந்தரபாண்டிய ராஜா என்ற ஒரு அரசர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஏன் மக்களை இரண்டு விதமாக பிரிக்க வேண்டும், வடகலை தென்கலை என்று ஏன் நாம் பிரிக்க வேண்டும், ஏன் சாஸ்திர சம்பிரதாயங்களை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இரண்டையும் ஒரே இடத்தில் கொண்டு வரணும்ன்றதுக்காக நிறுவப்பட்டதுதான் இந்த ஆலயம். அவருக்கு பிறகு அவருடைய தாயார் இந்த ஆலயத்தினை அத்தனை வேலைகளையும் செய்து முடித்தார் என்பது நாம் இந்த தலத்தினை பற்றிய வரலாறாக தெரிந்து கொள்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி அழகர் கோயிலுக்கு போய் நம்ம அந்த கள்ளழகரை பார்க்கறதுக்கு முன்னாடி காவல் தெய்வமாக 18ஆம் படி கருப்பர் அங்க இருப்பார். அதே போல இந்த சுந்தரராஜ பெருமானை வழிபடுவதற்கு முன்பாக அக்னி மூலையிலே இங்கே 18ஆம் படி கருப்பர் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை சிறப்பு! அதோடு மட்டுமல்லாமல் இங்க ஏரியுடன் பார்த்தோம் அப்படின்னா கொடிமரம் இங்க நம்ம பார்க்க முடியும். எத்தனையோ கோயில்கள்ல நம்ம அந்த கொடிமரம் பார்க்கிறோம். அந்த கொடிமரத்தினுடைய சூத்திரம் என்னவென்றால், மூலவரை வழிகாட்டும் விதமாகத்தான் எல்லா ஆலயத்திலுமே அமைந்திருக்கும். அதாவது எந்த சைடு எந்த சன்னிதானத்தை நம்ம நோக்கி போறோமோ, நம்மை வழிபடுத்தக்கூடிய, நாம் எந்த திசைக்கு செல்ல வேண்டும் என்பதை அந்த கொடிமரம் நம்மை வழிகாட்டும் என்பதற்காகத்தான் அந்த மூலவரை நோக்கி எப்போதுமே அந்த அமைப்பு இருக்கும். இன்னும் சில ஆலயங்களில் பார்த்தோம்னா பலிபீடம் என்று ஒன்று இருக்கும். பலிபீடம் என்றால் நாம் செய்த பாவங்களை பலி கொடுத்து விட்டு எந்தவித களங்கமும் இல்லாமல் ஒரு உண்மையான பக்தனாக அந்த ஆலயத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் என்பதை சொல்லும் விதமாகத்தான் இந்த பலிபீடம் என்ற அமைப்பு உள்ளது. அதோடு மட்டுமல்ல, இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு, இடதுபுறம் திரும்பியவுடன், அதாவது மூலவர் சன்னதிக்கு எதிராக கருடாழ்வார் இருக்கிறார். அதற்கு இடப்புறமாக பார்த்தோமேயானால் வடக்கு திசையை நோக்கி வரசக்தி ஆஞ்சநேயர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பின்னால் பார்த்தோமேயானால் மூலவரினுடைய திசையை ஒத்த திசையில் சக்கரத்தாழ்வாருடைய சன்னதியும் நம்மால் பார்க்க முடிகிறது. எத்தனை சிறப்பு! இங்கே மூலவராக காட்சியளிக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமானுடைய அந்த காட்சியை பார்க்கும் பொழுது, ஒரு போர் வீரர் தன்னுடைய நாட்டு மக்களை வழிநடத்துவதற்காக, அவர்களை பாதுகாப்பதற்காக எப்படி போர்வாளோடு நிற்பார்களோ அதே போன்ற அமைப்பு. பார்ப்பதற்கு ராஜா போன்று உடையணிந்து, தலையில் ஒரு கிரீடம், கழுத்தில் மணிகள், இடுப்பில் உருவால், அதோடு கையில் கத்தி, காலில் சலங்கையுடன் அவர்களுடைய கோலத்தை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு நிறைந்து, பார்ப்பதற்கு இந்த கண் போதாது என்று சொல்லலாம். விழிகளை கடன் வாங்கும் அளவிற்கு அந்த கோலம் பார்ப்பதற்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, கருணை விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலையாக துயர் வந்து சேரும் போது, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, கருணை விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, நங்கூரம் போல்
குருநாதன் கடைவிழி இருக்க கண்கூரன் போல் குருநாதன் கடைவிழி இருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் மடியில் வைத்து நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து கிளியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா ஒன்றிலியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா கருணை விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் கோடி ஜென்மம் நான் எடுத்தேன் குரு உந்தன் அருள் இருந்தால் உனக்கென்றே உனக்காக எனையாக்குவேன் உனக்கென்று உனக்காக எனையாக்குவேன் நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும் போதே நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும் போது நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும் போதே நினைக்காத துன்பம் பல எனை வந்து சேரும் போது நினைத்தாலே அபயம் கரம் கிடைக்குமா நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா கருணை விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா இந்த நாராயணனுடைய நாமத்தை சொல்லும் போது எவ்வளவு மனசுல இருந்து அவ்வளவு பெரிய சந்தோஷம் வருது. இப்ப எல்லாருக்கும் பக்தர்களுக்கு நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். கோவிந்தான்னு கூப்பிடுறோம், நமோ நாராயணான்னு சொல்றோம், கண்ணான்னு சொல்றோம், கிருஷ்ணான்னு சொல்றோம், விட்டலேன்னு சொல்றோம், பாண்டுரங்கன்னு சொல்றோம். நிஜமா அவரை நம்ம எப்படிதான் கூப்பிடணும்? எந்த ஒரு இறைவனுமே என்னை இப்படிதான் சொல்லணும்னு எந்த வழிமுறைகளையும் வைக்கல. ஆனாலும் இதன்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர்களுடைய காதுகளுக்கு போய் சேருன்றதுக்காகத்தான் நாராயணா எனும் நாமத்தை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே கூடி இருக்கோம். இந்த பொதுவாக இந்த எம்பெருமானை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தை சொல்லும் போது இந்த குழப்பத்திற்கு தீர்வு தரும் விதமாக அந்த 12 ராசிகளில் இருப்பவர்கள் எந்த விதமான நாமத்தை சொன்னால் அந்த எம்பெருமானுக்கு சென்று சேரும் என்பதை சொல்கிறார்கள் பாருங்க. மேஷ ராசியில் இருப்பவர்கள் ஓம் கேசவாய நம என்ற வார்த்தையை சொன்னால் எம்பெருமானை சென்றடையும் என்கிறார்கள். ரிஷபத்தில் இருப்பவர்கள் ஓம் நாராயணா நம என்று சொல்ல வேண்டும். மித ராசியில் இருப்பவர்கள் மாதவாய நம என்று இருக்க வேண்டும். கடக ராசியில் இருப்பவர்கள் கோவிந்தாய நம என்று சொல்ல வேண்டும். சிம்ம ராசியில் இருப்பவர்கள் விஷ்ணுவே நம என்று சொல்ல வேண்டும். கன்னி ராசியில் இருப்பவர்கள் ஓம் மதுசூதனாய நம என்று சொல்ல வேண்டும். துலாம் ராசியில் இருப்பவர்கள் திரிவிக்ரமாய என்று சொல்ல வேண்டும். விருச்சிக ராசியில் இருப்பவர்கள் ஓம் வாமனாய என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். தனுசு ராசியில் இருப்பவர்கள் ஓம் ஸ்ரீதராய நம என்று சொன்னால் அது நம் எம்பெருமானை சென்றடையும் என்கிறார்கள். மகர ராசியில் இருப்பவர்கள் கிருஷ்ணிகேஷாய என்று சொல்ல வேண்டும். கும்ப ராசியில் இருப்பவர்கள் ஸ்ரீ பத்மனாய நம என்று சொல்ல வேண்டும். மீன ராசியில் இருப்பவர்கள் ஓம் தாமோதராய நம என்று சொல்லும் போது அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். நாம் நினைக்கலாம் இன்னைக்கு நம்ம வாட்டுக்கு வேலைக்கு போறோம், நமக்கு சம்பளம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு விதத்தில் எம்பெருமான் நமக்கு படியளந்து கொண்டே இருக்கிறார்கள். அதைத்தான் புராணங்களில் சொல்வார்கள்.
நமக்கெல்லாம் படி அளப்பவன் எம்பெருமான். அழகாக சொல்வார்கள், அவன் அளக்கும் ஒரு மரக்கா நெல் படி. ஏன் இங்கு நின்றான் இப்படி, ஏன் அங்கு கிடந்தான் அப்படி, ஏன் எங்கும் இருக்கின்றான் இப்படி. அதாவது ஏன் இங்கு நின்றான் இப்படி, நின்ற கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீரங்கம் மற்றும் திருக்கோசியூர்ல போய் பார்த்தோம்னா படுத்த மாதிரி இருப்பாரு. அதுதான் ஏன் அங்கு கிடந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஏன் எங்கும் இருக்கிறான் இப்படி, எல்லா இடங்களிலும் இப்படி நம்மோடே இருக்கிறார் என்பதைத்தான் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். எம்பெருமான் நினைச்சாதான் இன்னைக்கு நமக்கு படி அளக்க முடியும்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் யுகம் யுகமாய் அவன் நின்றபடி, கிடந்தபடி, இருந்தபடி எப்படியெல்லாம் நம்மை காத்து கொண்டிருக்கிறார் தினப்படி என்று அழகாக சொல்வார்கள். மார்பில் வாசம் செய்யும் வாசல் தாண்டா திருமகளின் சொல்படி, ஈசனும் பிரம்மனும் இணைந்தபடி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் அவன் புகழ் பாடுவதற்படி. இன்னும் ஒரு படி மேலே சென்று பார்த்தோமேயானால், எங்கும் நிறைந்தபடி, எதிலும் உறைந்தபடி, எங்கும் எங்களுக்காகவே படியளக்கும்படி எங்கள் இந்த பிராணனை நாம் எவ்வாறு போற்றுவது என்றே தெரியவில்லைன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப நம்ம கடவுளை போய் பாக்குறோம், அவர் நமக்கு அருள் கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். எப்ப ஒரு பக்தன் தன்னை மறந்து தன்னுடைய உண்மையான அன்பினால் அந்த கடவுளை போய் பார்க்கறோம்னா அப்ப அருள் கிடைக்குதான். ஆனால் உண்மையாகவே கடவுள்கள் அதை விரும்புவதில்லை. அதை விடுத்து ஒரே ஒரு விஷயத்தை இந்த சமுதாயத்துக்கு பக்தர்களுக்கு சொல்றாங்க, என்ன அப்படின்னா, ஏதும் வேண்டாம், எல்லா ஜீவனுக்குமாய் நம்மால் முடிந்தபடி அன்னமோ நீரோ அன்றி ஆகாரமோ ஏதேனும் நித்தியப்படி அளித்தபடி அவர்கள் வாழ்க்கைக்கு நாம் ஏதாவது ஒரு விஷயத்த உணவாகவோ நீராகவோ அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் அளவுக்கு தர்மம் செய்யக்கூடிய மனது நமக்கு எப்ப வருதோ அப்ப அந்த கடவுள் நம்ம முன்னாடி வருவாருன்றதான் அவ்வளவு அழகா சொல்லுவார். பெருமாளினுடைய ஒரு அவதாரம்னு சொன்னா அதுல ரொம்ப சிறப்பா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிருஷ்ணர் அவதாரம், அதாவது கண்ணனுடைய அவதாரம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கண்ணனே ஒரு சமயத்தில் அழுது விட்டார். கண்ணனை அழுக வச்ச இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக மகாபாரதத்தில். அவரை அழ வைத்தது யார் அப்படின்னா, தர்மத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த கர்ணனால் அழுதவர் தான் கண்ணன் சொல்றாங்க. ஒரு சமயம் மகாபாரதத்துல போர் நடந்து போர்க்களத்துல எல்லாருமே இருக்காங்க. எல்லாம் இழந்த பிறகு கர்ணன் தன்னுடைய இறுதி மூச்சில் அவர் செய்த அந்த தானம் தர்மம் மட்டும் தான் அவருடைய கையில் இருக்கிறது. அந்த உயிர் போகாம அந்த தர்மம் கையில இருக்கும்போது கூட அந்த கண்ணன் என்ன பண்ணிருக்காரு, அந்த அவர் செய்த அந்த தர்மத்தையே தானமாக வாங்கிட்டார். வாங்கினதுக்கு அப்புறம், நீ இவ்வளவு நல்லவனா இருக்கியே, உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. கேட்ட உடனேயே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா, இனி ஒரு பிறவி எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இனி ஒரு பிறவி வேண்டாம். அப்படி ஒரு பிறவி இருந்தால் இல்லை என்று சொல்லாத மனம் வேண்டும் என்றார். இல்லாத மனம் வேண்டும் என்று சொன்னார். அப்போது அந்த கண்ணனுக்கு தோன்றியதான், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு தர்மனை நாம் செஞ்சுட்டமேன்னு சொல்லிட்டு அழுது தன்னுடைய கண்ணீரால் அவருடைய உடம்பை நனைத்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம். இது என்ன அப்படின்னா, இனிமேல் இந்த கர்ணனுடைய பிறப்பு எது மாதிரி இருக்கும் அப்படின்னா, இங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கேட்கறத அத்தனையே கொடுக்கக்கூடிய குணம் உன்னிடத்தில் இருக்கும். அதோடு சேர்ந்து அதற்கேற்ற செல்வமும் உன்னிடத்தில் இருக்கும். அனைவருக்கும் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைவாக வாழ்க்கையில் முக்தியும் நீ அடைவாயின் ஒரு வரத்தை கொடுத்தாரே. அப்பதான் இந்த கண்ணனிடம் நின்று தோற்று அழுதார். அப்போ ஒரு பக்தனுக்காக, ஒரு நல்ல தர்மம் செய்யக்கூடியவர்களுக்காக இறங்கி வருபவன் தான் இந்த கண்ணன் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு அருமையான தருணம் பாருங்க. கண்ணனிடத்தில் ரெண்டே விஷயம் மட்டும்தான் சிறப்பா பேசப்பட்டது. ஒண்ணு, அவர் செய்த தர்மம். இரண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவர் மற்றவர்கள் செய்த நன்றியை ஒருபோதும் மறந்தது கிடையாது. இந்த குணங்களினால்தான் அவர் மக்களிடையே கவரப்பட்டது. எத்தனையோ விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம்,
இவ்வளவு பெரிய உலகத்துக்கே படியளக்கக்கூடிய பெருமாள், இந்த உலகத்துக்கே படியளக்கக்கூடிய அந்த பெருமாள் இந்த உலகத்திற்கே படியளக்கக்கூடிய அந்த பெருமாள் அவருடைய நின்ற கோலத்தை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். நிறைய பேர் காசு பணம்னு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வாழ்க்கையினுடைய நியதியை இவ்வளவு பெரிய அந்த பெருமாள் உலகத்தினுடைய நியதியை எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்க. பெரிய கடவுளே பெருமாளே இந்த சிறியவன் குரல் கேட்டு வருவாயோ, பிரார்த்தனை கடனெல்லாம் முடித்து நின்றேன், பிரார்த்தனை கடனெல்லாம் முடித்து நின்றேன், இந்த விழிநீர் துடைப்பது உன் கடனே என்றும், இந்த விழிநீர் துடைப்பது என் கடனே என்றும். இந்த வார்த்தைகளோடு இல்லாம வாழ்க்கைக்கு தேவையான நியதியை அழகாக சொல்கிறார்கள். அதாவது பணம் என்று திரிபவர்களுக்காக பணமேதான் வாழ்க்கை என்று சொன்னவர்கள் பல பேரை நிம்மதிக்கு ஏங்க வைத்து பார்க்கின்றவன், நீ பணமில்லா காரணத்தால் நிம்மதியே போகும் என்று அழுவோர்க்கு பொருள் தந்து ரசிக்கின்றவன், நீ எல்லாம் அறிந்திருந்தும் ஏழடி நகர்ந்து சென்று கல்லாக போனது என் பெருமாளே, எல்லாம் அறிந்திருந்தும் ஏழடி நகர்ந்து சென்று கல்லாக போனது என் பெருமாளே, இங்கு எல்லோரும் முன்னருளால் நன்றாக வாழ்ந்திருக்க நான் மட்டும் விதி விலக்கோ அருள்வாயே மனக்கழிவாயே. பெரிய கடவுளே பெருமாளே இந்த சிறியவன் கூட கேட்டு வருவாயோ. இப்படி பணத்தை மட்டும் வச்சிருக்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லை, ஆனால் பணத்தினால் நிம்மதி வராதுன்ற ஒரு வார்த்தைய அவ்வளவு அழகாக சொல்லக்கூடிய அந்த அவதார புருஷன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெருமாள் தான். நம்ம நினைக்கிறோம் கடவுள் எதற்காக இந்த அவதாரம் அப்படின்னு எடுக்கிறாருன்னா, அவதாரம் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இறங்கி வருதல், தன்னுடைய பக்தர்களை நேரடியாக பார்ப்பதற்காக அவதாரம் எடுத்து வரக்கூடிய இந்த கடவுள்களில் மிகவும் முக்கியமானவராக யார் இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் தான். இந்த பெருமாளுக்கு நமக்கு எல்லாரும் அறிந்தபடி 10 அவதாரங்கள் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த நாராயணான்ற மந்திரத்தை சொல்லும் போது காலத்தினுடைய அருமை கருதி கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நாராயணான்ற மந்திரத்தை சொல்றதுக்கான பின் விளை, அதாவது அதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வீட்டுல வயசானவங்க இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, போற காலத்துல நாராயணா நாராயணான்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி என்ன பண்ணிருக்காரு, ஒரு 100 வயதை கடந்த நூற்றாண்டை கடந்த ஒரு முதியவர் என்ன பண்ணிருக்காரு, வீட்டுல மரணப்படுக்கையில் இருக்கும்போது இந்த பேர பிள்ளைங்களாம் வந்து அதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அவர் இந்த ஊரை விட்டு போறாரு, உலகத்தை விட்டு போறாருன்றது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரே விஷயம் என்னன்னா வீட்டுல எல்லாரும் சேர்ந்து இருக்கோம் அப்படின்ற நினைப்புல என்ன பண்ணிருக்காங்கன்னா, தாத்தாவுக்கு எப்படியாவது நம்ம பாஸ் கொடுத்து அனுப்பணுன்றதுக்காக போகும்போது தயவு செய்து நாராயணா நாராயணன்னு சொன்னீங்கன்னா உன்னோட பிராணகன் போயிருன்றதுக்காக இந்த பசங்க போய் காதுல கத்திருக்காங்க, நாராயணா நாராயணா நாராயணன்னு சொல்லும் போது அவருக்கு காது கேட்கல, கண்ணும் தெரியல, பேச முடியல, அப்படியே அமைதியா இருந்திருக்காரு. அதுல இருந்து ஒரு பேர குழந்தை என்ன பண்ணிருக்கு, அங்க இருந்த ஒரு மாலையில இருக்கக்கூடிய அந்த பூக்களை ஃபுல்லாத்தையும் பிரிச்சுட்டு அந்த நாரை மட்டும் கொண்டு வந்து கையில ஆட்டியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாராயணால நான்றத மட்டும் சொன்னாவது பாதி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவர் பேச மாட்டாரன்னு நினைச்சு சொன்னா, கடைசியில அந்த வயதானவர் சொன்னார கண்ணை முடிச்சு நாராயணன்ற வார்த்தை வரல, இது பூ கட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்போ அந்த நாராயணன்ற மந்திரத்தை அனைவரும் சொல்லிட முடியாது, அவ்வளவு சீக்கிரம் சொல்லிட முடியாது. உண்மையான பக்தர்களால் மட்டும்தான் அந்த மந்திரத்தை சொல்ல முடியும். நமக்கு ஒரு சந்தேகம் வரல, யார் உண்மையான பக்தன் அப்படின்னு கேட்கும் போது, அதாவது கூப்பிட்ட குரலுக்கு வருபவன் தான் கண்ணன், அது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம். இப்ப உண்மையான பக்தர் யாருன்னு தெரிஞ்சாலே அந்த நாமத்தை எல்லாரும் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது அதீத பக்தின்னு ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு மூட நம்பிக்கையா கொண்டு வர்றாங்க. அதைத்தான் ஒரு அழகான கவிஞர் சொல்றாரு, ஆத்திகவாதியினுடைய தொல்லை தாங்க முடியாமல், ஆத்திகவாதி அப்படின்னா சாமி உண்டுன்னு நம்புறவங்க, ஆத்திகவாதியினுடைய தொல்லை தாங்க முடியாமல் இறைவன்
நாத்திகவாதிகளுடைய உள்ளத்தில் வீட்டிருக்கிறார்னு சொன்னார். கடவுள் இல்லைன்னு இருக்குன்னு சொல்றவங்க பாடா படுத்துறாங்களா? அதனால இறைவன் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, இறைவனே இல்லைன்னு சொல்லக்கூடிய உள்ளத்துல போய் நான் தங்கியிருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலையில் இன்னைக்கு ஒரு சில இடங்களில் பக்தி இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில் நாம் எம்பெருமான் வருவார் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஔவையாருடைய பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் கேட்டிருப்பீங்க. அதுல அழகா சொல்லுவாங்க, உலகத்திலேயே பெரியது எது? பெரிது, அதாவது பெரியது கேட்பின் எரிதவள் வேலோய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்திலேயே பெரியது எது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, பெரிது பெரிது கோணம் பெரிது, இந்த உலகம் தான் பெருசு, அதை விட வேற என்னது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, புவனமோ நான்முகன் படைப்பு. அந்த புவனம் என்பது என்ன அப்படின்னா நான்முகன், பிரம்மனினுடைய படைப்பு. 3 தொழில்களை செய்யக்கூடிய, படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மன் படைச்சது தானே அந்த புவனம். அப்ப பிரம்மன் தானே பெருசு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சொல்றாங்க, நான்முகன் கரியமால் உதிரத்தில் உதித்தோன். கரியமால் என்றால் திருமான் என்று அர்த்தம். அப்போ அவரவே எங்க இருக்காரு அப்படின்னா அவருடைய அந்த உந்தி கமலத்துல பிறந்தவர் தானே திருமால். அப்ப திருமால் தானே பெரியவர் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கரியமாலோ அலைக்கடலில் துயின்றோன். அதாவது இந்த பார்க்கடல்ல அந்த டோட்டலா அந்த பார்க்கடலே அவர் தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட திருமாலையே கையில வச்சிருக்கிறது என்னது? பார்க்கடல் தானே. அப்ப பார்க்கடல் தானே பெருசு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, பார்க்கடலோ குறுமுனிவன் ஒன்றான். அதாவது குறுமுனிவன் தான் அதை ஒன்றுக்கான் அப்படின்னா அப்ப குறுமுனிவன் தானே பெருசு? இல்ல, அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. குறுமுனிவன் கிடையாது. அப்போ அலைக்கடல் குறுமுனி கலசத்தில் அடக்கம். அப்ப என்னன்னா குறுமுனின்றவர் அந்த கலசத்தில் பிறந்தவன். அப்ப அந்த கலசம் தானே பெருசு அப்படின்னு கேட்கிறாங்க. கலசமோ புவியில் சிறு மண். அந்த கலசம் என்பது இந்த புவனத்தில் இருக்கக்கூடிய, புவியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மண். அந்த மண்ணை எப்படி நீங்க பெரியதுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம். அதாவது அந்த புவியை 5 தலை கொண்ட நாகம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி தாங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அந்த அரவம் தானே பெருசுன்னு சொல்றாங்க. இல்லை, அரவும் பெரிது கிடையாது. 5 தலை அரவமும் பெரிது கிடையாது. அந்த அரவமோ உமையவள் ஒரு சிறு மோதிரம். ஒரு உமையவள் என்ன பண்றா அப்படின்னா அந்த வளைச்சு தன்னுடைய கையில் மோதிரமாக போட்டாள். அப்ப யாரு பெருசு? உமையவள் தானே பெருசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உமையவள்னு சொல்லிடலாமா? அவங்கதான் பெருசுன்னு சொல்லிடலாமானா அவங்க சொல்றாங்க ஒரே ஒரு வார்த்தை, உமையவளோ இறைவர் பாகத்து ஒடுக்கம். உமையவள் என்பவர் யார் அப்படின்னா சிவபெருமானுடைய ஒரு பாகத்தில் இருப்பவர். அப்ப சிவபெருமான் தானே எல்லாத்துடைய பெரியவர்னு சொல்லும் போது சிவபெருமான் சொல்கிறார், சிவபெருமான் தான் பெரியவர்னு சொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னா சிவபெருமான், அதாவது உண்மையான தொண்டரில் அடக்கம் தான் சிவபெருமான். அதாவது இறைவனோ உண்மையான தொண்டரில் அடக்கம். அப்ப யார் ஒருவர் உண்மையான அன்போடு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி ஆழ்ந்த பக்தியோடு இறைவனை சேவிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் உண்மையான பக்தர்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் அனுதினமும் இந்த நாராயணனுடைய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் அத்தனை வளமும் பெற்று வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்தித்து வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை எம்பெருமானை வேண்டி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் இதயம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Charlie.